இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். புதன் ஆட்சியாக உள்ள ஒரு ராசி. இவர் உச்சம் பெற்ற நிலையில் உங்களுடைய ராசி ரொம்ப பெயர் புகழ் பெரிய சாதனையாளர் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. புதன் நீச்சமோ பகையோ ஏற்பட்டால் படிப்பில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த புதன் ஆட்சி அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய சாதனையாளராக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். புதன் என்பவர் நண்பர்கள், தாய்மாமன், காதலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். சரி, இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா ஒரு பெண் கையில் விளக்கும், மற்றொரு கையில் நெற்கதிரும் ஏந்தி இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜாதகர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயம் ஆசிரியராக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கன்னிராசி என்பர்கள் ஒழுக்கமும் நேர்மையும் உள்ளவங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பொறுமைசாலிங்க, நிதானமாக இருப்பாங்க. நிலராசி என்பதனால பொறுமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புதன் வலுவாக இருக்கிற நேரத்தில் புதிய விஷயங்கள் நிறைய செய்வாங்க, நிறைய கற்றுக்கிறது, நிறைய படிக்கிறது. அதே மாதிரி கணிதத்தில் ஒரு சிறந்த வல்லுநராக கூடிய ஒரு யோகம் உள்ள ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். தன்னை சுற்றி இருக்கிறது சுத்தமாக இருக்கணும், நம்ம என்ன செய்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் செய்யணும், நேர்மையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அறிவு கூர்மை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த கடனை அடைச்சிட்டா தான் அப்பா சாமி நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப சிக்கனவாதிகள், ரொம்ப பொறுமையானவங்க, ரகசியம் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரமாக குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க. திருமணம் கொஞ்சம் பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். சிறு வயதில் கொஞ்சம் மகிழ்ச்சி, பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திறமையாக சமாளிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். எடுக்கிற காரியத்தை எல்லாமே திறமையாக முடிக்கக்கூடியவங்க. பெரிய பொறியாளர்கள், பெரிய பேச்சாளர்கள் எல்லாமே இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சு மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கும். நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவங்க, ரொம்ப நிதானமாகவும் பிற மொழிகளை கற்பதில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு நோய்வாய் அப்படிங்கிற பாதிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதற்கு தகுந்தாற் போல் உணவுகளை எடுத்துட்டு நோய் வராமல் தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் குருவும், லாபஸ்தானத்தில் புதன், ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். இதனால் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பல சாதனைகளையும் பல வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியில் எங்கேயாவது தூரமாக பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப நிகழ்வுகளில் இந்த காலகட்டத்தில் கலந்துக்குவீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகளை
பேசியே சரி பண்ணிடுவீங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துலேயும் கூட உங்களுடைய பிள்ளைகளால் ஏதாவது ஒரு நன்மை, நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். அன்றாடம் செய்ய வேண்டிய வேலையை கூட கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அடுத்த நாள் செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. சோம்பேறித்தனத்தை ஒரு பக்கமாக ஓரங்கட்டி வச்சுருங்க. சுறுசுறுப்பாக செயல்படுங்க. அடுத்தவங்க குறை சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக நீங்கள் செய்து முடிச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். நம்மால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிற ஒரு வேகத்தோடு இறங்குவீங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். என்ன கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இறைவனோட அருளும் பரிபூரணமாக இருக்குது. பெரியவங்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நீங்கள் செய்கிற தவறெல்லாம் உணர்ந்து கடவுள்கிட்ட கூட அந்த என்னென்ன தவறு செஞ்சுருக்கீங்க, என்னென்ன குறை இருக்குது அப்படிங்கிறத மனம் விட்டு சொல்லுவீங்க. அந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த மனோதைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. இந்த கன்னிராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க மன தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு வெற்றிகர பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஒரு சில பிரச்சனைகள்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா பூகம்பம் மாதிரி வெடிக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு அந்த பிரச்சனையை டக்குன்னு சரி செஞ்சுருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அங்கங்கே மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுடைய குழந்தைகள் செய்வாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைங்களை அவங்களுடைய போக்கிலே விட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகளை ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். வீட்டில் ஏதாவது பொருள்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா, விலை உயர்ந்த பொருள்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில பொருள்கள் களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக பேசி சரி செய்யக்கூடிய மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். அதனால் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில மாணவர்கள்லாம் உங்களை டென்ஷன் படுத்துவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தில் கூட சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படித்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மற்ற மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வர முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும். உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் படிப்படியாக சரியாகும். அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய
குழப்பம் படிப்படியாக குறையும், மனோதைரியம் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.